வெல்கம் டு தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். நான் உங்கள் ராமன் கோயத்திலிருந்து பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து என்ன மாதிரி நம்ம லெவல்ஸ் எல்லாம் பர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்றத போஸ்ட் மார்க்கெட் ரிவ்யூ பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ட்ரேடிங் வியூ சார்ட்டு. இதில் வந்து நம்ம நேற்று லெவல்ஸ் இந்த லெவல் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தேன் ஃப்ரீ டெலகிராம் குரூப்பில், சரிங்களா? ஸோ அந்த லெவல்ஸ் எல்லாம் இன்றைக்கி வந்து என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் அப்படின்றத வாங்க நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கலாம். கைஸ் இந்த லெவல்ஸ் தான் நான் வந்து நேற்று உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். இங்கே பாருங்கள். ஸோ மார்க்கெட் வந்து இந்த ரிஜெக்ஷன் லெவல்லாம் இங்கே இருக்கான். 24,000 மேலே இருந்தால் மட்டும் பிஎஸ்ஐ அபவ் சஸ்டெயின் ஒன்லி சிஇ ஃபோக்கஸ்ன்னு அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ஷேர் பண்ணிவிட்டு இந்த சார்ட்டில் எல்லாமே மெசேஜ் பண்ணியிருந்தேன் குரூப்ஸில். ஸோ இங்கே பாருங்கள், அதே மாதிரி மார்க்கெட் வந்து பர்ஃபெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் ஆகிட்டு, அதாவது எஸ்டர்டே க்ளோஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே ஓப்பன் ஆகிட்டு இந்த லெவல் 23,977. ஸோ இது வந்து ட்ரேடிங் வியூ சார்ட்டோட ஓப்பன் ப்ரைஸ், சரிங்களா? ஸோ நம்ம ஸ்பாட்டில் பார்த்தீங்கன்னா சின்ன வித்தியாசம் இருக்கும். ஸோ இந்த லெவலில் வந்து கரெக்டாக அந்த ரிஜெக்ஷன் ஜோனை சாலிடாக ஃபஸ்ட் கேண்டில் பிரேக் பண்ணிவிட்டு அடுத்து நம்ம எங்கே ரிஜெக்ஷன் ஜோன் நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோமோ கரெக்டாக அந்த ஜோனில் வந்து ரிஜெக்ஷன் எடுத்திருக்கான் பாருங்கள், எவ்வளோ பர்ஃபெக்டாக எடுத்திருக்கான் பாருங்கள். ஸோ ரிஜெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப எங்கே வந்தால் அதே அந்த பிஎஸ்ஐ லெவலில் வந்து சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்கள். ஸோ இந்த 24,000 லெவல் எவ்வளோ சைக்காலஜிக்கல் லெவல் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நம்ம ஏன் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறோன்றதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒன்ஸ் அந்த சைக்காலஜி லெவலில் சப்போர்ட் எடுத்து திரும்ப மார்க்கெட் எவ்வளோ சூப்பராக வந்து மேலே போயிருக்கான் பாருங்கள். இந்த 24,000 லெவல்லேருந்து ஸோ திரும்பவும் மார்க்கெட் வந்து கால் சைடில் மேலே ஒரு மொமெண்டம் ஒரு 130 பாயிண்ட் வந்து சூப்பராக ஒரு மொமெண்டம் வந்திருக்கும், சரிங்களா? ஸோ அதே மாதிரி நம்ம இந்த பிஎஸ்சி லெவலுக்கு மேலே போனால் கால் சைடில் ஃபோக்கஸ் பண்ணுங்கன்றதை நேற்றே வீடியோவில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி இதை பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்துருந்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனதுமே ஸோ இந்த பிஎஸ்சி லெவலுக்கு மேலே வரும்போது நீங்கள் ட்ரேட் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 100 பாயிண்ட் ஈஸியாக உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஸோ மொத்தத்தில் கால் சைடில் நமக்கு வந்து ஒரு 250 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும் கைஸ். ஸோ கைஸ் அதே மாதிரி விருப்பம் உள்ளவங்க நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லிங்க்கை பயன்படுத்தி டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரீ டெலகிராம் குரூப் இருக்குது, அரட்டை லிங்க்கும் இருக்குது, தேவைப்படுறவங்க அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் தரக்கூடிய இம்பார்ட்டண்டான ஒரு லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ப்ரீமியம் கால்குலேஷன் அடிப்படையில் நான் வந்து லெவல்ஸ் தருவேன். இப்போ பாருங்கள், நேற்று வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் 23,900 காலார் போட்டு யார் வந்து இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல், ஸோ இந்த லெவலில் வந்து யார் வந்து சஸ்டெயின் பண்ணுறாங்களோ 129, 174, 220 அவங்க வந்து ஃபர்தராக வந்து இருக்கக்கூடிய இந்த அப்சைட் லெவலில் வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ மார்க்கெட்டில் இதை பேஸ் பண்ணி என்ன நடந்திருக்குன்றதை 23,900 கால் ஆப்ஷனை ஃபஸ்ட்டு பாருங்கள். பாருங்க 23,900 கால் ஆப்ஷனு. ஸோ இன்றைக்கி வந்து ஓப்பன் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 225 ஓப்பன் ஆனாங்க. அதாவது நம்ம பிரேக் ஒன் பாயிண்ட் 220. ஸோ அதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆனாங்க. ஓப்பன் ஆகிட்டு ஹை வந்து 265 வரையும் போனாங்க. அவனால் ஃபர்தராக அங்கே சஸ்டெயின் பண்ண முடியாமல் திரும்ப ஃபால் ஆனவன். ஸோ ஒன்ஸ் அவன் வந்து பிபி லெவலில் பிரேக் பண்ணி ஃபால் ஆகிறாங்கன்னா அதோட அடுத்த நெக்ஸ்ட் லெவல் வந்து ஸ்டாப் லாஸ் என்ட்ரி லெவல். ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் அண்டு ஸ்டாப் லாஸ் லெவல். ஒருவேளை இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது பிபிக்கு மேலேயும் இருக்கலாம் இல்லை கீழேயும் இருக்கலாம். ஸோ அது டிபெண்ட்ஸ் ஆன் த ஸ்ட்ரைக் ப்ரைஸை பொறுத்து மாறும். அது காலா புட்டா அப்படின்றத மார்க்கெட் கேப் அப் ஓப்பனா கேப் டவுன் ஓப்பனா அப்படின்றத பொறுத்து இந்த ப்ரீவியஸ் க்ளோஸ்ன்றது எய்தர் மாறும், அது கால் சைட்லேயும் புட் சைட்லேயும் மாறும். ஸோ மார்க்கெட்டோட ஓப்பனிங்கை பொறுத்து அது மாறும், அது ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ இந்த ஸ்டாப் லாஸ் என்ட்ரி பிபி என்ட்ரி, நம்ம பிபி என்ட்ரி வந்து 2 லெவல் தந்துருந்தோம். எல்லா ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் அந்த 2 லெவல் கிடைக்காது, ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் மட்டும் தான் அந்த 2 லெவல் கிடைக்கும், சரிங்களா? ஸோ 24,000க்கும் தந்திருந்தேன், 23,900க்கு தந்திருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 24,200 அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ்க்கும் நான் வந்து 2 பிரேக் ஈவன் பாயிண்ட் தந்திருந்தேன். மற்றதெல்லாம் வந்து எஸ்எல் என்ட்ரி தான், சரிங்களா? ஸோ அது ஏன்னா ஒரு சில ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தான் அந்த மாதிரி அமையும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி சப்போர்ட் அமையும். பாருங்கள் எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம தந்த அந்த 2 பிரேக் ஈவன் பாயிண்ட் லெவலும் எவ்வளோ சூப்பராக வந்து சப்போர்ட் எடுத்துருக்கான்றதை பாருங்கள், சரிங்களா? ஸோ அங்கேருந்து விழுந்தவன் இந்த பிரேக் ஈவன் பாயிண்ட்டை கட் பண்ணி க்ளோஸ் வச்சு நெக்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருந்தானா கண்டிப்பாக வந்து அவன் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரி நோக்கி போயிருப்பான். ஆனால் அதுக்கு வந்து வாய்ப்பு இல்லாமல் போச்சு. எதன் காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா 24,000 புட் ஆப்ஷன் நீங்கள் கம்பேர் பண்ணணும் கரெக்டாக இந்த டைமிங்கில் 11:30க்கு அப்புறம் கம்பேர் பண்ணி பாருங்கள். 24,000 புட் ஆப்ஷன் கம்பேர் பண்ணி பாருங்கள். ஏன்னா அவன் வந்து வீக் ஆகிருப்பான். அவன் ஸ்ட்ராங்காக இருந்தான் அப்படின்னா மார்க்கெட் வந்து ஃபர்தராக புட் ஆப்ஷன் சைடில் போயிருக்கணும். பட் ஆனால் அவன் வந்து அந்த சப்போர்ட் எடுக்காதனால மார்க்கெட் வந்து ஃபர்தராக வந்து கால் சைட்லேயே வந்து திரும்பிட்டான் 11:30. ஸோ இங்கே பாருங்கள், ஸோ இந்த 11:30 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பாட்டம் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணி அவன் வந்து இந்த எஸ்எல் என்ட்ரிக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சுருக்கணும்.
இந்த டைமில் வந்து நான் உங்களுக்கு கரெக்டாக வந்து குரூப்லேயும் மெசேஜ் பண்ணியிருந்தேன். 11:30 இருக்கானா பாரு. இல்லை 11:30க்கு நான் மெசேஜ் 11:52 தான் மெசேஜ் இருக்குது. 11:30 மெசேஜ் இதில் இல்லை. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் 11:30 இங்கே கம்பேர் பண்ணி பாருங்கள். பர்ஃபெக்டாக வந்து இங்கே சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து எஸ்எல் என்ட்ரி வந்து சஸ்டெயின் பண்ண முடியாதனால, கேண்டில் க்ளோஸ் வைக்க முடியாதனால புட் ஆப்ஷன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டாங்க. அதனால் மார்க்கெட் வந்து கால் ஆப்ஷன் சைடில் திரும்பவும் வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கிட்டாங்க. இதுதான் வந்து மார்க்கெட்டில் நடந்த விஷயம். சரிங்களா? ஸோ இவன் ஃபால் ஆனவன் ஃபர்தராக கீழே ஃபால் ஆகணும் அப்படின்னா இவன் வீக் ஆகணும். ஸோ கால் ஆப்ஷன் வீக் ஆனால் தான் புட் ஆப்ஷன் வந்து ஸ்ட்ராங் ஆகும். சரிங்களா? ஸோ இவன் பிரேக் இவன் பண்ணிட்டு இது வந்து பிரேக் பண்ணி கீழே க்ளோஸ் வைக்கல அப்படின்றப்போ ஸோ திரும்பவும் அடுத்த கேண்டிலில் சப்போர்ட் எடுத்து மேலே போயிட்டான். அதன் காரணமாக தான் புட் ஆப்ஷன் வந்து ஃபர்தராக வந்து அந்த எஸ்எல் என்ட்ரி வந்து சஸ்டெயின் பண்ண முடியாது, ஃபர்தராக கீழே விழுந்துட்டான். அதே மாதிரி 24,100 புட் ஆப்ஷன் பாருங்கள். மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்குன்னு ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். அவனோட ஓப்பன் ப்ரைஸே ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ வீக்னஸ், ஓப்பனிங்கே அது ஒரு பெரிய மைனஸ். சரிங்களா? ஸோ அதே மாதிரி ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்ற இடத்துலேயே வந்து இவன் வந்து வீக் ஆகிட்டான். சரிங்களா? ஓப்பன் ஈக்குவல் டு ஹை அப்படின்றத ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். சரிங்களா? ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ அது ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு கீழே ஓப்பன் ஆனாலே நெகட்டிவ், ஓப்பன் ஹை அப்படின்றது ஒரு நெகட்டிவ். அதுக்கப்புறம் அங்கேருந்து கீழே ஃபாலோ ஆகுனா என்ன லாஜிக், நம்மளோட லாஜிக் கூட எங்கே விழுவனாவன் ஓப்பன் ஈக்குவல் டு ஹைன்றவன் அடுத்து கீழே விழுவணும்னா பிரேக் இவன் பாயிண்ட்டை நோக்கி வரணும். ஸோ அதையும் பிரேக் பண்ணால் அப்படின்னா ஸ்டாப் லாஸை நோக்கி வரணும். ஸ்டாப் லாஸை பிரேக் பண்ண எங்கே வரணும்? ஃபர்தராக பாட்டம் சப்போர்ட்டை வந்து ரீடெஸ்ட் பண்ண வரணும். இல்லைனா அதை பிரேக் பண்ணி கீழே விழுவணும். சரிங்களா? ஸோ இதுதான் மார்க்கெட்டில் நடந்திருக்கு. புட் ஆப்ஷன் சைடில் மார்க்கெட் வந்து வீக்கானது காரணமாக தான் மார்க்கெட் வந்து 24,100 வரைக்கும் மேலே வந்து இங்கே வந்ததுக்கு காரணம். 24,100க்கு மேலே ஏன் மார்க்கெட் போகல அப்படின்னா 24,100 கால் ஆப்ஷனை போய் பாருங்கள். அவனும் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் இது வந்து மிகப்பெரிய சீக்ரெட், இது யாருமே சொல்லித்தர மாட்டாங்க. சரிங்களா? ஸோ நம்ம தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனலில் நம்ம சொல்லி தந்துட்டுருக்கோம் பிகினர்ஸ்க்கு. ஸோ ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு எல்லாமே சொல்கிறேன். நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு விஷயம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ அது என்ன சீக்ரெட்னு பார்த்தீங்கன்னா 24,100 கால் ஆப்ஷனும் ஓப்பன் ஈக்குவல் டு ஹை வந்துட்டான். ஸோ ஓப்பனிங்லேயே சொல்லிட்டான் மார்க்கெட் வந்து 24,100 கால் அண்ட் புட் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இருக்க போகிறான் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டான். சரிங்களா? ஸோ ரெண்டு பேருமே ஓப்பன் ஈக்குவல் டு ஹையில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து ப்ரீமியம் டிக்கே நல்லாவே பண்ணுவாங்க. ரெண்டு பேருமே வந்து பிலோ பிஇபி தான் இருப்பாங்க. சரிங்களா? ஸோ ரெண்டு பேருமே பிலோ ஆர் அபவ் பிஇபி மேலே இருக்கான் அப்படின்னாலே ஒரு சைட்வேஸ் மவுண்டன் தான் கிடைக்கும். சரிங்களா? அவன் பாருங்கள் எவ்வளோ தூரம் ப்ரீமியம் டிக்கே பண்ணியிருக்கான் பாருங்கள். அட் த சேம் டைம் அவன் கீழே விழுகும்போது ஒரு 11:40 11:30 போல் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மேலே போவான்றதை நான் வந்து குரூப்பில் போட்டிருந்தேன். 11:52. சரிங்களா? டைமிங் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. டெலகிராமில் கொஞ்சம் டைமிங் வித்தியாசம் இருக்குது. அரட்டையில் போட்டேன்னா இதில் போட்டான்னு தெரியல, பாருங்கள். ஸோ நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன் கால் ஆர் போட்டு நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். 24,100 கால் சஸ்டைன்டு ப்ரீவியஸ் க்ளோஸ் அபவ் ஃபர்தர் மூவ் சி சைடு போட்டிருந்தேன். அதே மாதிரி 24,100 புட் ஆப்ஷன் இஃப் சஸ்டைன்டு 110 அபவ் சேம் டைம் 24,000 புட் ஆப்ஷன் மஸ்ட் டுக் சப்போர்ட் 80 தென் ஒன்லி பி சைட் எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் நோட் இட் அப்படின்றத சொல்லியிருந்தேன். இங்கே பாருங்கள். அதே மாதிரி இங்கே பாருங்கள் அவன் கரெக்டாக இந்த பாட்டம் சப்போர்ட்லேருந்து மேலே வந்து 99 ப்ரீவியஸ் க்ளோஸை சப்போர்ட் எடுத்ததுக்கப்புறம் இங்கேருந்து நல்ல ஒரு மூவ் தந்திருப்போம். அது எத்தனை மூவ்னு பாருங்கள். இந்த 99லேருந்து இந்த மூவ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவ் கிடச்சிருக்கும். அதையும் நான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். 20 to 30 பாயிண்ட்ஸ் வந்து ஃபாஸ்ட் மூவ் நமக்கு கிடைக்கும் அப்படின்றத இந்த சார்ட்டில் வந்து நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு. ஸோ இந்த 24,000 புட் ஆப்ஷனும் சப்போர்ட் எடுத்திருப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 20 பாயிண்ட்ஸ் 15 to 20 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சப்போர்ட் எடுத்திருப்போம். இங்கே பாருங்கள். ஸோ இவனும் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பிலோ ஓப்பன் வீக்னஸ்ஸு, அது ஒரு வீக்னஸ்ஸு. ஓப்பன் ஈக்குவல் டு ஹை ரெண்டாவது வீக்னஸ்ஸு. பிஇபி பிலோ மூணாவது வீக்னஸ். அதை நம்ம லாஜிக் படி பார்த்தோம் அப்படின்னா ஓப்பன்லேருந்து கீழே விழுந்தால் பிஇபி பிரேக் பண்ணணும், பிஇபி பிரேக் பண்ணால் எஸ்எல்என்டி பிரேக் பண்ணணும், எஸ்எல்என்டி பிரேக் பண்ணால் பாட்டம் சப்போர்ட் நோக்கி வரணும். ஸோ சாலிடாக நம்ம லாஜிக்கை ஃபாலோ பண்ணியிருக்காங்களா புட் ஆப்ஷனில். அதுக்கப்புறம் இந்த பாட்டம் சப்போர்ட்டில் சப்போர்ட் எடுப்பான் 80 இந்த லெவலில் வந்து நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம் அப்படின்றத நான் வந்து மெசேஜ் பண்ணியிருந்தேன்.
இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து அவன் வந்து 130 வரையும் வந்திருக்கான் பாருங்கள். நமக்கு ஒரு 38 பாயிண்ட் வந்து சாலிடாக கிடச்சிருக்கு. அரௌண்டு பார்த்தீங்க அப்படின்னா அதே டைமிங் தான், ஒரு 11:15 11:30 மணி குவைத் டைமுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எவ்வளோ பர்ஃபெக்டாக நம்ம சொல்லக்கூடிய லெவல்ஸ் எல்லாமே, தரக்கூடிய லெவல்ஸு மார்க்கெட்டில் எவ்வளோ அழகாக வந்து எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு பாருங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க. அதே மாதிரி 24,000 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ கால் சைடில் வந்து நீங்கள் வந்து இது 24,000 பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எஸ்எல் என்ட்ரி லெவல்லேருந்து அழகாக சப்போர்ட் எடுத்து பிரேக் இவன் பாயிண்ட் பற்றி மேலே நோக்கி போயிருக்கான். சரிங்களா? அதை பார்த்து போயிருக்கான். ஸோ லாஜிக் படி பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா அவன் வந்து பிரேக் இவன் பாயிண்ட்டை பிரேக் பண்ணணும், ப்ரீவியஸ் க்ளோஸை பிரேக் பண்ணணும், இல்லைனா ப்ரீவியஸ் க்ளோஸ் கீழே இருக்கான் அப்படின்னா அதுக்கு மேலே ஓப்பன் ஆகணும். அடுத்து பிரேக் இவன் பாயிண்ட்டு எஸ்எல் என்ட்ரி. ஸோ எஸ்எல் என்ட்ரி, பிரேக் இவன் பாயிண்ட்டு, அதுக்கு மேலே டார்கெட்ஸ், அதை நோக்கி போகணும். இவன் வந்து என்ன பண்ணிருக்கான், 24,000 கால் ஆப்ஷனு நம்ம பிரேக் இவன் பாயிண்ட்லேயே 2 லெவல் தந்துருந்தோம். அந்த 2வது லெவல் நோக்கி அவனால் போய் ரீச் பண்ண முடியல, சஸ்டெயின் பண்ண முடியல. அதனால் அவன் கீழே ஃபால் ஆகிட்டான். ஸோ இதுதான் கைஸ், நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். யார் சஸ்டெயின் பண்ணுறானோ அந்த சைடில் ஃபர்தராக மூவ்ஸ் இருக்கும், யார் சஸ்டெயின் பண்ணலையோ அந்த பக்கம் வீக்னஸாக இருக்கும். இந்த சிம்பிளாக நீங்கள் வந்து அட் த மணிலேருந்து நீங்கள் வந்து ஸ்ட்ரைக் ப்ரைஸை வந்து இந்த மணியில் யார் இருக்காங்களோ அந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை நீங்கள் கம்பேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கம்பேர் பண்ணி நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா நீங்கள் சூப்பராக வந்து ப்ராஃபிட்டில் இருக்கலாம். ஸோ அதனால் நம்ம தரக்கூடிய லெவல்ஸோட இம்பார்ட்டன்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்க்கு. ஓகே கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ட்ரேடிங் மாஸ்டர் யூடியூப் சேனல். உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. நாளை சந்திப்போம்.